இந்த மனம் திரும்புதல்னா என்ன, ரிப்பென்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றுமே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வண்டி எடுத்துட்டு ஒரு வழியாக போகிறீங்க, ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க. ஆனால் பாதி வழியில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க இது தப்பான வழி அப்படின்ட்டு. தப்பான வழின்னு தெரிஞ்சு நீங்கள் அதே வழியில் போயிட்டு இருப்பீங்களா? அப்படி போயிட்டு இருந்தோன்னா நம்மள மாதிரி முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தானே அர்த்தம். தப்பான வழின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஒரு யூ டர்ன் எடுத்து திரும்ப நம்ம நம்மளோட டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகிறதுக்காக நம்ம கரெக்டான வழி எடுத்துட்டு போவோம். மனம் திரும்புதல்னா அதுதான். அதாவது நம்மளோட பாவத்தை நம்ம தெரிஞ்சு கொண்ட உடனே, தேவனிடத்துல அறிக்கையிட்ட உடனே அவர்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு, இனிமே நான் அந்த பழைய வழியில போக மாட்டேன், அந்த தவறான வழியில போக மாட்டேன் கர்த்தாவே, உம்முடைய வழியில, சத்திய வழியில, உண்மையான வழியில, அதாவது நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இயேசுவின் வழியில நான் மனம் திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரிப்பென்டன்ஸ், இந்த மனம் திரும்புதல். அநேகர் நினைச்சுக்கிறோம் இந்த மனம் திரும்புதல் ரிப்பென்டன்ஸ்னா ஆண்டவர்கிட்ட சாரி சொல்றது மட்டும்னு கிடையாது. சாரி சொல்லிட்டு நான் திரும்ப செய்த தவற செய்யாம அவரோட வழிகளை நடக்கிறது தான் மனம் திரும்புதல், மனம் திரும்புகிறது. ஓகேவா? நம்மளோட வண்டி எப்படி சரியான வழிக்கு திரும்புறது போல நம்மளோட மனம் தேவன் பக்கம் திரும்புகிறது தான். சரியா? இந்த மனம் திரும்புதல், இந்த ரிப்பென்டன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்துல ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரி டே நம்ம பாவம் செய்யக்கூடியவர்களா தான் இருக்கோம். சரியா? பாவம் செய்யாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். ஓகே? நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாவம் செஞ்சிடுவோம். கண்கள்னால, பேச்சினால, சரீர ரீதியா, இல்ல பெருமை, அந்த மாதிரி காரியத்துல நம்ம பாவத்தை செய்திடுவோம். அப்படி பாவம் நமக்குள்ள வரும்போது நம்ம பிதா கிட்ட இருந்து, தேவன் கிட்ட இருந்து தேவன் கூட நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அந்த இடத்துல உண்டாகுது. அப்போ அந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே விட்டோம்னா அது வளர்ந்து 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 தேவன் கிட்ட தூரம் விலகி நம்ம தேவனிடத்துல போய் சேராதபடிக்கு சத்ரு நடுவுல புகுந்து குழப்பி விடுவான். சோ நம்ம பாவம் செய்துட்டோம் அப்படின்னாலே அதை நம்ம உணர்ந்து நம்ம தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவர் பட்சத்துல நம்ம திரும்பிடணும். அப்படி நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா அந்த கேப்பு டக்குன்னு இப்படி சரியாயிடும். நமக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு இடைவெளி இருக்காதபடி இருக்கும். சோ மனம் திரும்புதல்னா என்ன? பழைய வழிகளை விட்டு நான் புது வழி, அதாவது தேவனின் வழியை நான் தேர்ந்தெடுத்து வருகிறேன் அப்படின்னா.